ஆமை வேகத்தில் இயங்கிய அரசாங்கத்தை ராக்கெட் வேகத்தில் இயக்கியவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்தார். நாகை மாவட்டம் குறிச்சியில் நடைபெற்ற முதல்வர் திட்ட முகாமில் பொதுமக்களிடமிருந்து மனுக்களை பெற்ற அமைச்சர் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இங்கே நம்முடைய ஆல் மண்ணடி பகுதியில் வெங்கடேஸ்வரி என்ற சகோதரி வீல் சேர் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். காலையில் வந்த மனு. நான் சொல்லுவது கம்பராமாயண கதை அல்ல, கட்டுக்கதை அல்ல. காலையில் வந்து ஒரு சகோதரி எனக்கு வீல் சேர் தேவை என்று மனு கொடுத்திருக்கிறார். உரிய அதிகாரிக்கு அனுப்பப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு மேடையிலேயே அந்த வீல் சேரை பாதிக்கப்பட்ட சகோதரிக்கு இந்த ஆட்சித்தலைவர் மூலமாக வழங்குகிறோம் என்று சொன்னால், இதைவிட வலது கையில் மனுவை வாங்கி இடது கையில் பரிசீலித்து மீண்டும் வலது கையில் திட்டத்தை தீட்டி தருகிற ஒரே முதலமைச்சர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். தவறாக அரசு அதிகாரிகள் கருதிவிடக் கூடாது. எந்த அரசாக இருந்தாலும், அது அண்டை மாநிலங்களாக இருந்தாலும், அரசாங்கம் என்பது ஆமை வேகம். அரசாங்கம் என்பது ஆமை வேகம். ஆமை வேகத்தில் இயங்கிய அரசாங்கத்தை ஒரு ராக்கெட் வேகத்தில் இயக்குகிற முதலமைச்சர் நம்முடைய தளபதி மு க ஸ்டாலின் என்பதை இந்த குறிச்சியில் நான் உணர்ந்தேன், அறிந்தேன், புரிந்தேன், மகிழ்ந்தேன். இந்த நிலையில் இன்னும் 6 இடங்களுக்கு செல்ல வேண்டும். குறிச்சிக்கு வந்திருக்கிற மக்கள் மனுக்களை தாருங்கள், பலன்களை பெறுங்கள் என சொல்லி வாழ்த்தி என் பயணத்தை தொடர்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.